மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், கூட்டுறவுத்துறையின் அலுவலர்கள் என அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று மகிழ்கிறார்கள். சாமானிய மக்களுக்கு 75% வரை குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்வதற்கான மகத்தான வாய்ப்பினை தந்திருக்கிறது முதல்வர் மருந்தகம். முதல்வர் மருந்தகம் எனும் மகத்தான திட்டத்தினை தொடங்கி வைத்து 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா நடைபெறும் நுழைவு வாயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகை உள்ளார்கள். உங்களை காண உள்ளார்கள். உங்களுக்கான நாணைகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சாமானிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்கி வருகிறது. இதன் காரணமாக சாமானிய மக்களுக்கு பிடித்தமான முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். இதோ உங்களுக்கான ஆணைகளையும் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 முதல்வர் மருந்தகங்கள் கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் மருந்தாளுநர்கள் மூலம் அரசின் மானிய வசதி மற்றும் கடனுதவியோடு தொடங்கப்படும் என அறிவித்தவர்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதற்கு தீர்வாக மருந்துகளை குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் மூலம் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சாமானிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அதனை நிறைவேற்றி தரும் ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குகிறது. திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் எனும் மகத்தான ஆட்சியினை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மக்களுக்கான திட்டங்கள், மகத்தான திட்டங்கள், முன்மாதிரியான திட்டங்கள், நாடே வியந்து பார்க்கும் திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் தலைவர் இதோ மற்றொரு மகத்தான நிகழ்வினை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர், மதிப்பிற்குரிய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், தொழில் முனைவோர்களாக மாறியுள்ள பயனாளிகள் என இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாடுவோர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகள், சென்னை. நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கனமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இறந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பி என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ள இந்த இனிய தருணத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து காணொளி மூலமும் இணைந்திருக்கின்றனர். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை இந்த விழாவில் வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். முதல்வர் மருந்தகம் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு சுதந்திர தின உரையில் அறிவித்தார்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்கிறது திருக்குறள். அதாவது ஒரு மருத்துவர் நோயை ஆராய்ந்து நோய்க்கான காரணத்தை ஆராய்ந்து நோய் தீர்க்கும் வழிகளையும் ஆராய்ந்து நோயாளியின் உடலுக்கு ஏற்றவாறு மருத்துவம் செய்ய வேண்டும். வள்ளுவர் வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை கண்டறிந்து அவர்களின் இன்னல்களை நீக்கும் வண்ணம் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். குழந்தைகளின் காலை பசியை தீர்க்க காலை உணவு திட்டம், அறிவு பசியை தீர்க்க புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டங்கள், பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்க மகளிர் உரிமை திட்டம், கோவிட் தாக்கத்தை தணிக்க இல்லம் தேடி கல்வி. அந்த நீண்ட வரிசையில் இன்று முதல்வர் மருந்தகங்கள். 2020 ஆம் ஆண்டு நமது மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஸ்டெப் சர்வே என்ற ஆய்வின்படி 18 69 வயதுக்கு உட்பட்ட நபர்களில் சுமார் 30% பேருக்கு இரத்த அழுத்தம் உள்ளது. சுமார் 18% பேருக்கு நீரிழிவு அதாவது டயபெட்டிஸ் உள்ளது. இந்த டிசீஸ் லோட் மிக மிக அதிகம். இவர்கள் அனைவரும் மருத்துவ செலவுக்கு மருந்துகள் வாங்க கணிசமான தொகையை ஒவ்வொரு மாதமும் செலவு செய்து வருகிறார்கள். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களின் மாத செலவில் இந்த செலவு மிக முக்கியமான ஒரு செலவாக இருக்கிறது. மக்கள் மருந்தகங்கள் திட்டம் இந்த செலவை வெகுவாக குறைக்கும். இக்கடைகளில் விற்கப்படும் பொது மருந்துகளின் விலை சந்தை விலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது 50% 75% குறைவாக இருக்கும். விடியல் திட்டத்தை போல மக்கள் மருந்தகங்களும் குடும்பங்களின் மாத செலவினத்தை வெகுவாக குறைத்து வருவாய் கூட்டும். இந்த மகத்தான திட்டத்தை அறிவித்து இன்று 1000 மக்கள் மருந்தகங்களை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவில் பங்கேற்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சர், செயலர் கூட்டுறவுத்துறை, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், மாவட்டங்களில் கலந்து கொண்டும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட ஆட்சியர்கள், இங்கு பெருந்தரலாக வருகை தந்திருக்கும் மருந்தாளுநர்கள், தொழில் முனைவோர், கூட்டுறவுத்துறை அலுவலர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞரின் மனதிற்கு மிகவும் நெருக்கமான துறை கூட்டுறவுத்துறை. சாமானிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் துறையின் மூலம் 1000 முதல்வர் மருந்தகம் தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கும் கூட்டுறவுத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம். மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி. மருந்துகளை குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை முன்னெடுத்து உள்ளது திராவிட மாடல் அரசு. முதல்வர் மருந்தகம் குறித்த சிறப்பு காணொளி இப்போது உங்கள் பார்வைக்கு. இன்றைய காலச்சூழலில் உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டியுள்ளது. தனியார் மருந்தகங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இம்மருந்து பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது. பொதுமக்களின் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில்
தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். தரமான மருந்துகள் குறைவான விலையில் பொதுமக்களுக்கு கிடைத்திட தாயுள்ளம் கொண்ட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. ஜெனரிக், பிராண்டட், சர்ஜிக்கல், நியூட்ராசியூட்டிக்கல் மற்றும் இந்திய மருந்துகளையும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தாலும் தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தாலும் பொதுமக்களுக்கு சந்தை மதிப்பை விட 75% வரை குறைந்த விலையில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் ஆன முதல்வர் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்பட உள்ளது. சென்னை சாலி கிராமத்தில் தமிழக மருத்துவ சேவை கழகத்தால் அனைத்து வசதிகளுடன் கூடிய மத்திய கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 48 மணி நேரத்திற்குள் மருந்துகள் நகர்வு செய்வதற்கு வாகன வசதியுடனான மாவட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கிடங்குகளில் 3 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை சேமிக்க அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்கென கூட்டுறவுத்துறையால் www.முதல்வர்மருந்தகம்.tn.gov.in என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டு பிஃபார்ம் மற்றும் டிஃபார்ம் கல்வியில் தேர்ச்சி பெற்ற தொழில் முனைவோர் அமைக்கும் முதல்வர் மருந்தகங்களுக்கு அரசு மானியம் 3 லட்சமும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 2 லட்சமும் அரசால் வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருந்தகம் செயல்படுத்துவது குறித்தான மென்பொருள் பயிற்சி தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 3 கட்டங்களில் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 1500 நபர்கள் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மருத்துவ செலவினை குறைக்கும் முதல்வர் மருந்தகம் என்ற உன்னதமான திட்டத்தை துவக்கி வைத்து அவர்களின் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன். உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக என்றும் இருப்பேன். முதல்வர் மருந்தகம் ஒருபுறம் குறைந்த விலையில் சாமானியர்களுக்கு மருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, மறுபுறம் தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் பல இளைஞர்களுக்கு அவர்களின் கனவினை நிஜமாக்கும் வாய்ப்பு. முதல்வர் மருந்தகம் திட்டத்தால் தனது தொழில் முனைவு கனவையும் சாத்தியப்படுத்தி இன்று தன் பகுதியில் மருந்தகம் தொடங்கி தன் பகுதி மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க செய்துள்ள வடசென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த அஃப்ரன் அவர்களை சில கருத்துக்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் வணக்கத்திற்குரிய உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அஃப்ரின். நான் சென்னை புளியந்தோப் பகுதியில் கூடியிருக்கேன். நான் டிஃபார்ம் படித்துள்ளேன். நான் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவள். என்னுடைய பெற்றோர் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். நான் படிப்பை முடித்து வேலை தேடிய போது நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்தின் திட்டத்தின் அறிவிப்பை கண்டு விண்ணப்பித்தேன். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டுத்துறை அதிகாரிகள் என்னுடைய ஆய்வு செய்து பரிந்துரை செய்து கண்டு விண்ணப்பித்தார்கள். 3 லட்சத்திற்கு எனக்கு மானியம் கிடைத்துள்ளது. தமிழக அரசு மீது 1.5 லட்சத்திற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மீதுள்ள 1.5 லட்சத்திற்கான ஜெனரிக் மருந்துகளும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுய வேலை வாய்ப்பின்படி தொழில் முனைவராகவும் மாதம் ரூபாய் 50,000க்கு மேல் நிரந்தர வருமானம் தரும் நல்வாய்ப்பை எனக்கும் என்னை போன்ற பல்வேறுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் அப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஃப்ரின் போல் மாத ஊதியத்திற்கு வேலை தேட நினைத்தவர்களை இன்று வேலை தரும் இடத்திற்கு உயர்த்தியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலியுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டுறவுத்துறையின் மூலம் மக்களின் மருந்துகள் வாங்கும் செலவினை 75% வரை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்க மக்கள் நலன் காக்கும் தலைவர் தாயுமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
இதோ 1000 முதல்வர் மருந்தகங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மட்டுமல்ல, மருந்துகள் விலையும் கசப்பானவை என்ற நிலையை மாற்றி மருந்தின் விலையை இனிப்பானதாக மாற்றியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சாமானிய மக்களுக்கு சுமையாக இருந்த மாத மருத்துவ செலவுகளை 75% வரை குறையும் வண்ணம் தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு பெரிய கிருப்பன் அவர்களே, திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, திரு சேகர் பாபு அவர்களே, காணொலியின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, ஆங்காங்கு பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலியின் மூலமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர்களே, கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மருந்தாளர்களே, தொழில் முனைவோர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும், சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னது போல, கடந்த ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது, கொடியேற்றி உரையாற்றும் போது, ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என அறிவித்தேன். அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாற்றணும், அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம். பிஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும்
இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாயும், கூட்டுறவு சங்கமா இருந்தா 2 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது. உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு. அதோட முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில மாவட்ட மருந்து கிடங்குகளிலிருந்து 3 மாசத்துக்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது. சாலிகிராமத்துல தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு. 38 மாவட்டங்கள்ல மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட மருந்து கிடங்குகள்ல அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி, குளிர்சாதன பெட்டி, ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் தேவைப்பட்டியல் பெறப்பட்ட 48 மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் மருந்தகங்கள் சிறப்பா பணியாற்றும் வகையில மருந்தாளர் மற்றும் தொழில் முனைவோருக்கு 3 கட்டமா பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. இதனால பிஃபார்ம், டிஃபார்ம் படிச்ச 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த முதல்வர் மருந்தகங்கள்ல சிறப்பு என்னன்னு கேட்டால், இங்க பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுது. இதனால தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளே வாங்கி பயன்பெற முடியும். இந்த திட்டத்தை மிக சிறப்பா செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி. அதனால் தான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிட மாடல் அரசு என்பது சாதாரண சாமானிய மக்களின் நன்மைக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வரக்கூடிய அரசு. நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்கிற பெரும் தொற்று, நோய் தொற்று பரவி இருந்த காலம். அப்ப மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துறதுக்காக பல சிறப்பு முயற்சிகள் எடுத்தோம். வாரந்தோறும் மாபெரும் தடுப்பூசி முகாம்களை நடத்தி எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ தடுப்பூசிக்கு தகுதியானவங்கள 8.09 விழுக்காடு மக்களுக்காகத்தான் முதல் தவணை தடுப்பூசியும், 2.84 விழுக்காடு மக்களுக்கு 2ஆம் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டிருந்துச்சு. ஆனா நம்மோட சீரிய முயற்சிகளால 7 மாதங்கள்ல இந்த நிலையை மாத்தி 86.95 விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும், 60.71 விழுக்காடு மக்களுக்கு 2வது தவணை தடுப்பூசியும், 8,51,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு. ஓராண்டுக்குள்ள எல்லோரும் 2 தவணை தடுப்பூசியும் போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு மக்களை காப்பாற்றணும். கொரோனாவால பாதிச்சவங்களை காப்பாற்ற துணையா நம்ம அரசு இருக்குன்னு உணர்த்த நானே கோவைக்கு சென்றிருந்த போது கொரோனா வார்டுக்குள்ள போனேன். நம்ம மாசு மட்டும் இல்ல, அமைச்சராக இருக்கக்கூடிய துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு மட்டும் இல்ல, அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக செயல்பட்டதை நாடே பார்த்துச்சு. இந்த அடிப்படையில இருந்து உருவானதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கோடு 7 உறுதிமொழிகளை கொடுத்தேன்.
அதுல ஒண்ணுதான் அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். அந்த தொலைநோக்கோட ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம். மருத்துவமனை தேடி மக்களை போகக்கூடிய அந்த சூழலை மாற்றி மக்களை தேடி மருத்துவம் செல்லும் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம். 2 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த திட்டத்தில் சிகிச்சை வழங்கி இருக்கிறோம். இதே போலத்தான் பாதங்களை பாதுகாப்போம், இதயம் காப்போம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஏராளமான மக்கள் உயிரையும் உடல்நலத்தையும் பாதுகாக்கிறோம். குழந்தைகள், மாணவர்கள், மகளிர், இளைஞர்கள்னு முதியவர்கள்னு ஒவ்வொரு மக்களோட தனித்தனி தேவைகளை உணர்ந்து பார்த்து செஞ்சு தரோம். இந்த அணுகுமுறையாளர் தான் சமூக வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. வறுமையின்மை, பட்டினி ஒழிப்பு, தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய்மையான குடிநீர், குறைந்த விலை வேலை வாய்ப்பு, பொருளாதார குறியீடு, தொழில் உட்கட்டமைப்பு, சம வாய்ப்புகள், அமைதி, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வு, நுகர்வு, உற்பத்தின்னு எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு இதெல்லாம் நமக்கு நாமே வாசிக்கிற பாராட்டு பத்திரங்கள் கிடையாது. ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் புள்ளி விவரங்களே சொல்லுது. நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் மக்களுக்கான நம்மோட கடமைன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு நன்மை செய்வதில் நாம கணக்கு பார்க்கறது இல்லை. இந்த நேரத்தில் நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த முதல்வர் மருந்துகள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கோ அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாம இன்னும் சிறப்பா செயல்படுத்துற அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும். இப்ப திறக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 மருந்துகள் என்பது முதல் கட்டம் தான். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு. டிஃபார்ம் படிச்ச இளைஞர்களை சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம். நான் முதல் நாள் இளைஞர்களின் திறன்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இது போன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது. நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள். நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாகும். நன்றி, வணக்கம். மக்களுக்கான அரசு என்பதன் அடையாளமாக மக்கள் நலன் காக்கும் மகத்தான தலைவர் 1000 முதல்வர் மருந்தகங்கள் தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்குகிறது. தொழில் முனைவு கனவை முதல்வர் மருந்தகம் மூலம் சாத்தியப்படுத்தியுள்ளவர்களுக்கு மூலதன கடனுக்கான ஆணை, மானியத்திற்கான ஆணை, நலத்திட்டங்களையும் வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பயனாளிகள் மூலதன கடன் பெற உள்ள திரு அஜித்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் மூலதன கடனாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். முதல்வர் மருந்தகத்தால் தொழில் முனைவோராக மாறியுள்ளார்கள் அஜித்குமார் அவர்கள். தொழில் முனைவோராக மாறி இருக்கக்கூடிய பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 1 லட்சம் ரூபாய்க்கான மூலதன கடன் வழங்கப்படுகிறது. அண்ணா ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொழில் முனைவோர் அண்ணா ராணி அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான மூலதன கடன் வழங்கப்படுகிறது. திரு முத்து ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல்வர் மருந்தக அரசு மானியமாக 1,50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது.
அஃப்ரின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அஃப்ரின் புளியந்தோப்பு பகுதியில் தொழில் தொடங்க உள்ளார். மருந்து கடை அமைக்கிறார். 1,50,000 ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது. தனிநபர்களை தொடர்ந்து கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான மானியம் தமிழ்நாடு தலைமை செயலக பணியாளர்கள் கூட்டுறவு பண்டகசாலையை சேர்ந்த திரு பிரபு அவர்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது. திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த திரு முருகானந்தம் அவர்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கான முதல்வர் மருந்தக அரசு மானியத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருநங்கை அருணா நந்தகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அரசு நலத்திட்ட உதவியாக சிறகுகள் திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருநம்பி ராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 50,000 ரூபாய்க்கான காசோலை திருநம்பி ராம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சிறகுகள் திட்டத்தின் கீழ். மோகலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மல்லிகை பழங்குடியினர் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு கடனாக 10,00,000 ரூபாய் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருமிகு அஞ்சா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 10,00,000 ரூபாய்க்கான கடன் உதவி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மல்லிகை பழங்குடியினர் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு. மானியத்திற்கான ஆணைகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பிற்குரிய கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இன்று கூட்டுறவுத்துறையின் சார்பில் முதல்வர் மருந்தகம் என்றும் மகத்தான திட்ட தொடக்க விழாவை தலைமையேற்று வீழ பெருரையாற்றி 1000 முதல்வர் மருந்துகளை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் மருந்தக தொடக்க விழாவில் வரவேற்புரை வழங்கிய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் அவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், நலத்திட்ட உதவிகள் பெற்ற பயனாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் காணொளி காட்சி மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் இணைந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும், அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கல் அளித்த அதிகாரிகளுக்கும், ஒலி அமைப்பாளர்களுக்கும், விழா ஏற்பாட்டாளர்களுக்கும், கூட்டுறவு சங்கம் பணியாளர்களுக்கும், காவல்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட விழா பங்கேற்பாளர் அவர்களை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन हरिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गाहे दव जय गादा जनगण मंगलदायक जय हे
भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे